புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு. டாக்டர் அர்ச்சுனாவிற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்பில் புதிய அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. யாழில் தொடரும் கனமழையால் 2000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. அடுத்த 3 நாட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சரிந்த கட்சியை கட்டியெழுப்ப மஹிந்தவின் புது வியூகம். வடமாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக யாழ் குடாநாட்டில் 610 குடும்பங்களைச் சேர்ந்த 2294 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அடைமழை காரணமாக 20 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இதில் தென்மராட்சி பிரதேசத்தில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 43 பேர் மறை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தென்மராட்சி பிரதேசத்தின் நாவல்குழி மற்றும் கொடிகாமம் பிரதேச குடியிருப்புகளுள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நாவற்குழி அன்னை சமசமூக நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சீக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என அவர் கூறியுள்ளார். மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்றது. இதில் 170க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் பெருந்தொகை மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடானது சமூக செயற்பாட்டாளர் SMAG அதிகாரி என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் வெளியிட்ட முகப்புத்தக நேரலை தொடர்பில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த காணொலியில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பான கருத்தை தெரிவித்ததாகவும் மேலும் அவரது முகநூலில் பதிவேற்றப்பட்டுள்ள ஒரு புகைப்படம் ஆகியவை தொடர்பாகவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எமது கட்சியில் உள்ள இருவரின் சுயநலத்திற்காக முழு கட்சியையும் பலி கொடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க பகிரங்கமாக அறிவித்துள்ளார். ரவி கருணாநாயக்கவின் தேசிய பட்டியல் சர்ச்சை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பான அனைத்தும் சட்டத்திற்கு அமையவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்று அவர் விளக்கமளித்துள்ளார். உறுப்பினர் பதவி தொடர்பில் பிரச்சினை இருப்பின் அதனை சட்ட ரீதியாக கையாள வேண்டும் எனவும் இது 2 அல்லது 3 பேரின் தனிப்பட்ட நோக்கத்திற்காக பொய்யான கருத்து ஆக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் 2 நபர்களுக்காக ஒட்டுமொத்த கட்சியையும் பலிக்கடா ஆக்குவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி பின்னர் பிரிந்து சென்ற பிரிவினரை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதே இதன் நோக்கம் என கூறப்படுகின்றது. இதன் மூலம் சரிந்த கட்சியை மீண்டும் கட்டியெழுப்ப மஹிந்த ராஜபக்ஷ செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து தற்போது நாடாளுமன்றத்திற்கு 3 உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர். இந்த நிலையில் கட்சியில் இருந்து விலகி ஏனைய கட்சிகளிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவான பல உறுப்பினர்களும் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களும் ஒரே குழுவாக செயல்படுவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாக கூறப்படுகின்றது. பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று விவசாயத்துறை அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். அமைச்சரின் காரியாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சந்தையில் நாடு வகை அரிசிக்கு நிலவும் தட்டுப்பாடு மற்றும் விலை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரிசி தட்டுப்பாட்டுக்கு குறுகிய கால தீர்வாக இந்தியாவிலிருந்து முதற்கட்டமாக 70,000 மெட்ரிக் டன்
அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கூட்டு அமைச்சு பத்திரத்தை எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிப்போம். அரிசி இறக்குமதி செய்வதால் தேசிய விவசாயிகளும் நுகர்வோரும் பாதிக்கப்பட போவதில்லை. இடைத்தரகர்களின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது. தேசிய மட்டத்தில் விவசாயத்துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். விவசாயிகளுக்கான நிவாரண கொடுப்பனவுகள் தடையின்றி வழங்கப்படும். அரசியலில் தோல்வியடைந்துள்ள தரப்பினர் வெறும் விமர்சனங்களை மாத்திரமே முன்வைத்துக் கொள்கின்றார்கள். போலியான குற்றச்சாட்டுகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 நாட்களில் நாட்டின் வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நவம்பர் 23ஆம் தேதியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்பின் அடுத்த 2 நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்குள் மேலாக ஒரு தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தொகுதி மேலும் பலவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த கொள்கை பிரகடன உரையில் வெளிவிவகார கொள்கை தொடர்பில் ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிடவில்லை. ஆகவே இது சற்று அவதானிக்கக்கூடியதொரு விடயமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியிருந்தார். இந்த உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் விவகாரத்திற்கு வெகு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளேன். கட்சிக்காக கடுமையாக உழைத்த எரான் விக்ரமரத்ன, ஹெருனிகா பிரேமச்சந்திர ஆகியோர் குறைந்த எண்ணிக்கையிலான வாக்குகளிலேயே தோல்வியடைந்தார்கள். இவர்களுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்திய அதானி நிறுவனத்துடனான அதிகார ஒப்பந்தம் குறித்து இலங்கை விழிப்புடன் இருக்க வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தலின் பின்னர் அதானியின் ஒப்பந்தத்தை மீள்பரிசீலனை செய்வதாக ஜனாதிபதி திசாநாயக்கவின் அரசாங்கம் முன்னர் கூறியிருந்த நிலையிலேயே இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. நியூயார்க்கில் உள்ள சட்டத்தரணிகள் கௌதம் அதானி மற்றும் 7 பேர் மீது பல மோசடி குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் கொழும்பை தளமாக கொண்ட சிந்தனை குழுவான வெரிடே ரிசர்ச்சின் நிறைவேற்று பணிப்பாளர் நிசான் டி மெல் இது தொடர்பில் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இலங்கையின் வடக்கே மன்னார் மற்றும் பூநகரியில் காற்றாலை மின் திட்டத்தில் அதானி கிரீன் எனர்ஜி $442 மில்லியன் முதலீடு செய்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் இதற்கான ஒப்புதலை 2022 வழங்கியதிலிருந்தே இந்த திட்டம் சர்ச்சைக்குரியதாகவே இருந்து வருகின்றது. இதேவேளை இந்த நிறுவனத்தின் மீதான அமெரிக்க குற்றச்சாட்டு இலங்கையில் திட்டத்தை மறு ஆய்வு செய்வதற்கான தேசிய மக்கள் சக்தியின் வாதத்தை இப்போது பலப்படுத்துகின்றது என்று கருத்தையும் கொழும்பை தளமாக கொண்ட பொருளாதாரத்துறை இணையதளம் கோடிட்டு செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.